ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வாரப்பலன் 5/8/2024 11/8/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரைன்றதை பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள், அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேனால் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும் இருக்க, கடகத்தில் புதனும் சூரியனும் இருக்கக்கூடிய காலகட்டம், சுக்கிர பகவான் சிம்மத்திலும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியிலும், மீனத்தில் ராகுவும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரம் பார்த்தேனால் சந்திரன் ஆயில்ய நட்சத்திரம், அதாவது கடக ராசி தன்னுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை ஆரம்பித்து துலா ராசி 4ஆம் இடத்தில், அதாவது தன்னுடைய ராசிக்கு 4ஆம் இடமான துலாத்தில் சுவாதி நட்சத்திரம் வரலும் போகிறார். இதனால் பார்த்தேனால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத ஒரு ராசிக்காகவும் பார்க்கலாம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த வாரத்தில் 7ஆம் தேதி அன்றைக்கி ஆடிப்பூரம், திருவாடிப்பூரத்து ஜெகத் உதித்தாழ்வாழின்னு சொல்லக்கூடிய ஆண்டாள் பிறந்த தினம். இந்த ஆடிப்பூரம் நாச்சியார் திருமொழி, திருப்பாவை இந்த மாதிரியான விஷயங்களை வைணவ சம்பிரதாயத்துக்கு பெரிய விஷயமாக கொடுத்துருக்கக்கூடியவர். அதாவது ஆழ்வார்களிலே ஒரு பெண் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வழிபாட்டுக்கு உகந்த ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவர். அதனால் ஆண்டாளுடைய பிறந்தநாள் பெரிய ஏற்றமான விஷயம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ரொம்பவும் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நல்ல விசேஷங்கள் நடக்கும். அதற்கு அடுத்த நாள் 8ஆம் தேதி பார்த்தலையானால் ஆடி தபசு, கோமதி அம்மன் சங்கர நாராயணன் திருக்கோவில், சங்கரன் கோவில், அதுவும் பெரிய ஏற்றம். அதாவது ஊசி முனையில் தவம் பண்ணி சங்கரனையும் நாராயணனையும் ஒரு சேர பார்க்கணுன்றதுனால பார்த்து கோமதி அம்மனாக சிவனை திருமணம் செய்து கொண்டக்கூடிய ஒரு விஷயம். ஆடி தபசு அப்படின்றது ரொம்பவும் விசேஷம். அதாவது ஒரு 10 நாளாக கொண்டாட்டம் நடக்கும். இந்த ஆடி தபஸில் ஒரு 108 பிரதட்சணம் பண்ணுவாங்க. அதுவும் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதாவது கஷ்டங்கள் நீங்கக்கூடியது. இந்த 108 பிரதட்சணம் பண்ணுறதன் மூலியமாக கஷ்டங்கள் நீங்கிறது, அதை தவிர பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் போகும், குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம், எல்லா விதமான சௌபாகியங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம், அது 10ஆம் தேதி அன்றைக்கி வருது. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றதுனால சஷ்டி விரதம் முருகனுக்கு ஏற்றது ஒரு பெரிய விசேஷம். இந்த வாரம் 10ஆம் தேதி 10/8/2024 அன்றைக்கி வருது. நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது. பொதுவாகவே முருகனுக்கு வேண்டிட்டு சஷ்டி விரதம் இருப்பாங்க. எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டமாகும், அதாவது வெல்றதுக்காகும், அதை தவிர எந்த ஒரு கஷ்டங்களை விட்டு வெளியில் போவதற்காகவும், குழந்தை பிராப்தி ஏற்படுவதற்காகவும் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது. இது ஒரு வருஷ காலம், அதாவது 52 வாரம் 58 வாரம் அந்த மாதிரியான விசேஷங்கள் இருப்பாங்க. சரி, இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தேனால் தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமத்தினால என்ன அப்படின்னா, மதிகாரகன் மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் சந்திராஷ்டம காலத்தில் முடிஞ்சவர்களும் எந்த ஒரு புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் இருந்தது, ஆனால் சந்திராஷ்டமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் நெல் இல்லைன்னா பச்சரிசி தானமாக கொடுத்துட்டு போங்க உங்களால் முடிஞ்சது. அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த வாரத்தில் பார்த்தேனால் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது ஒரு ராசிக்கு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் அனுப்பிச்சிங்களே, ஆனால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்து, உங்களுடைய நட்சத்திர சந்தி, பாத சந்தி, லக்ன சந்தி இது எது இருந்ததுனாலும் பார்த்து, அதன் மூலியமாக உங்களுடைய தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ இருக்கக்கூடிய கோச்சார பிரகாரம் உங்களுக்கு என்ன ஏற்றமான காலங்கள் வரப்போகிறது அப்படின்றதையும், உங்களுடைய பிரச்சனைக்கு என்ன விடிவு காலம் அப்படின்றதையும் எளிதாக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வாழ்வில் பாதி பேரில் பார்த்தலையானால் சில பேருக்கு நட்சத்திரம் என்னன்னே தெரியாது, எந்த ராசியில் இருக்கான்னே தெரியாது. அதாவது துலா ராசின்னு சொல்லிட்டு இருப்பா,
விசாக நட்சத்திரத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பாள். ஆனால் அவளை பார்த்தாலேயானால் விருச்சிக ராசியில் இருப்பாள். ஏன்னா சந்தியில் வந்திருக்கும். அதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது. அதனால் முதல்ல இதை பார்த்து சரி பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசி என்னன்றது கரெக்டாக தெரியும். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு 40 வயசு 45 வயசு வரலும் அவளுடைய ராசி என்னன்னே தெரில, என்ன லக்னம்னே தெரில, இந்த நட்சத்திரமா அந்த நட்சத்திரமானே இருக்கா. இதனால் பார்த்தாலும் இப்போ வந்து கன்னியா ராசிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பா, பார்த்தா துலா ராசியாக இருக்கும் சித்ரா நட்சத்திரத்தில். அந்த மாதிரி மாற்றி மாற்றி அவள் பண்ணிட்டு இருப்பாள். அதே மாதிரி பொருத்தம் பார்த்து கல்யாணமாகி பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டு இருக்கும். எதனால் பண்ணான்றதே தெரியாமல் இருக்கும். அதனால் உங்களுடைய முதல்ல வந்து உங்களுடைய ராசி சந்தி, நட்சத்திர சந்தி, பாத சந்தி இருக்கா, அதை தவிர லக்ன சந்தி இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதற்கப்புறம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். கட்டணத்தை செலுத்தி UTR நம்பரை ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய ஜாதகத்தை பற்றி விரிவாக பேசலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக 5/8/2024 11/8/2024 வரை உண்டான காலகட்டத்தில் என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா ராசிநாதனே 2ஆம் இடத்துல இருக்கார். குருவோட சம்பந்தத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். 9ஆம் அதிபதியும் சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியும் சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கார். பணவரவுக்கு தட்டுப்பாடு இருக்காது. பேச்சில் நல்ல நல்லினம் இருக்கும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அவரே உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி. அவர் வந்து 7க்கு 11 இருக்கிறது விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். அதை தவிர வந்து நண்பர்கள் மூலியமாக புதுசாக எல்லா விஷயம், அதாவது புதிதாக ஒரு முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக புதிய முயற்சி வெற்றி பெறும். எதிராளிகள் அற்ற நிலை இருக்கும். வெற்றிகள் பல உண்டு. அதை தவிர வந்து புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். வேலையில் மாற்றங்கள் ஏற்றங்கள் உண்டு. ராசிக்கு 11ஆம் இடத்தில் வக்கர சனி பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். வக்கரத்தில் சனி பகவான் இருக்கிறதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு வந்து சனி பகவான் 11ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறதுனால ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். லாபத்தில் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நல்ல ஒரு லாபம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதன் மூலியமாக வெளிநாட்டில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதாவது ஏற்றுமதி இறக்குமதியில் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். அது தவிர பார்த்தீங்களேனால் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வெளிநாடு சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரம் அதாவது அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 4ஆம் இடத்துல வந்து உங்களுடைய ராசிக்கு சாயந்தரம் ஒரு 4:30 மணி வரலும் வந்து சந்திர பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. அதாவது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். வீட்டுக்குன்னு சிறு சிறு செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டமாக அமையிறது. 5ஆம் இடத்துல போய் சுக்கிரனும் சந்திரனும் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் தேதி அதிகாலை ஒரு 3:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதும் சுக்கிரனோட சேர்ந்து 2-7 அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதும் பெரிய விசேஷம். ஏன்னா 4ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி சேர்ந்து இருக்கிறதுனால வீட்டுக்கு வேண்டிய புது புது பொருட்கள் வாங்குவீங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். கேதுவோட சம்பந்தம் அது வந்து 10ஆம் தேதி அன்னைக்கு மாலை ஒரு 3:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இது 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது குருவின் பார்வை இருக்கிறதுனால குரு சந்திர யோகம் அமையக்கூடிய காலகட்டமாக அமையிறது.
இந்த வாரத்தில் பார்த்தலையானால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய தொழில் அமையும். புதிய முயற்சிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும். அதுவும் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதாவது டாக்டராக இருக்கிறவங்க, அதை தவிர சமையல் கலை வல்லுநர்கள், சமையல் சப்ளை, அதாவது சமையல் பண்ணி சப்ளை பண்ணி இந்த ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறது, 4ஆம் அதிபதி இன்னொரு கேந்திரத்தில் போய் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக உங்களுடைய தாயின் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கிறவாளுக்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த வாரத்தில் தாய்கிட்டேருந்து ஒரு 10 ரூபா பைசா வாங்கிட்டு போய் ஆரம்பித்தால்னா உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தால் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் 13ஆம் தேதி அதிகாலை ஒரு 2 மணி வரலும் அங்கே இருக்கார். 13ஆம் தேதி அதிகாலை ஒரு 2 மணி வரலும் இருக்கார். அதனால் பார்த்தால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரம் திருஆடிப்பூரம் இருக்குது. அதனால் ஆண்டாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். சஷ்டி வர்றதுனால சஷ்டி விரதம் இருந்து முருகனையும் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.